ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்கத்துறையின் சார்பில் தொழில்திறன் மேம்பாடு சார்ந்த சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் என்ஆர் கூல் சென்டர் உரிமையாளர் திரு முனுசாமி அவர்கள் டிப்ளமா மற்றும் சான்றிதழ் பாடங்கள் பயிலும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதற்கான ஏற்பாடுகளை டாக்டர் எம் பிரவீன்குமார், டாக்டர் டி சரவணகுமார் மற்றும் டாக்டர் ஹெச் சாகுல் ஹமீது ஆகியோர் செய்திருந்தனர். மகாத்மா காந்தி ஊரக தொழில்மயமாக்கல் கல்வி நிறுவனத்தின் ஊரக ஆற்றல் மற்றும் உள்கட்டமைப்பு மைய மேனாள் இயக்குனர் டாக்டர் கே ரவிக்குமார் அவர்கள் நமது பல்கலைக்கழக டாக்டர் ஜி ராமச்சந்திரன் மைய நூலகத்திற்கு 101 நூல்களை அன்பளிப்பாக வழங்கினார். ஆங்கிலம் மற்றும் அயலக மொழிகள் புலத்தின் சார்பில் தயாரான 2 நூல்களை நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை புல முதன்மையர் பேராசிரியர் டாக்டர் பாலசுந்தரி அவர்கள் செய்திருந்தார். வேதியியல் துறையின் சார்பில் மேனாள் பேராசிரியர் டாக்டர் அப்பாராவ் அவர்களின் பெயரிலான அறக்கட்டளையினை மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் டாக்டர் அப்பாராவ், பொறுப்பு பதிவாளர் டாக்டர் சுந்தரமாரி, வேதியியல் துறை பேராசிரியர்கள் பங்கேற்றனர். பல்கலைக்கழக டாக்டர் ஜி ராமச்சந்திரன் மைய நூலகத்தின் சார்பில் நடைபெற்ற தேசிய நூலக வார விழாவினை மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பல்துறை மாணவர்கள் கலந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதம் மற்றும் ஒப்பியல் ஆய்வு மையம், சமஸ்கிருதம் கற்றல் மையம் ஆகிய 2 மையங்களின் தொடக்க விழா 17-11-2025 தேதியன்று நடைபெற்றது. மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் மையங்களை தொடங்கி வைத்தார். சமஸ்கிருத மையத்தின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆர் ராமச்சந்திரா சிறப்புரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை மைய இயக்குனரும் ஹிந்தி துறை தலைவருமான டாக்டர் கந்தாரே சந்து லக்ஷ்மன் செய்திருந்தார். பேராசிரியர் எஸ். ஆப்ரஹாம் ஜான் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு வேதியியல் துறையின் சார்பில் நடைபெற்றது. மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் தலைமையுரையாற்றினார். டாக்டர் ALM PG இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ் மரபணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் முனிராஜன் அவர்கள் அறக்கட்டளை சொற்பொழிவாற்றினார். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் கே சதீஷ்குமார் மற்றும் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை, மதுரை CESCI சர்வதேச காந்திய அகிம்சை மற்றும் அமைதி நிறுவனம் இணைந்து GRIயில் சர்வதேச நிகழ்வினை நடத்தின. இதில் மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம், கனடாவைச் சேர்ந்த டாக்டர் ஹெல் ஹாரிஸ், டாக்டர் ரேவா ஜோஷி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறையின் தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் மணி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக கணினி அறிவியல் மற்றும் பயன்பாட்டியல் துறையின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சண்முக வடிவு, பேராசிரியர் டாக்டர் மேரி சாந்திராணி, ஆங்கிலம் மற்றும் அயலக மொழிகள் புல முதன்மையர் பேராசிரியர் டாக்டர் பாலசுந்தரி, கல்வியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் உதவி பதிவாளர் டாக்டர் சந்திரா முத்துமணி ஆகியோர் மும்பையில் நடைபெற்ற தலைமைத்துவ பயிற்சி முகாமில் பங்கேற்று சிறப்பித்தனர். நமது பல்கலைக்கழக NSS திட்டத்தின் முன்னெடுப்பில் நமது வளாகத்தில் 5 லட்சம் பனைமர கன்றுகள் நடும் நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட்டது. ஐகார் நிறுவன விஞ்ஞானி டாக்டர் முத்துராமன் அவர்கள் மரக்கன்றுகளை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்வில் அலகாபாத் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் PK சாகு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டேவிட் ஜெயராஜ் பிராங்க்லின் அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக பயன்பாட்டு ஆய்வியல் துறையின் சார்பில் பேராசிரியர் சுதீர் அறக்கட்டளை சொற்பொழிவு நடைபெற்றது. மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநந்தம் அவர்கள் தலைமை தாங்க அலகாபாத் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் PK சாகு அவர்கள் அறக்கட்டளை சொற்பொழிவாற்றினார். இதற்கான ஏற்பாட்டினை பயன்பாட்டு ஆய்வியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஹிலாரியா சௌந்தரி அவர்கள் செய்திருந்தார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம், செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை, ஒலிக்கலவை பா. வெங்கடேஷ், வாழ்நாள் கற்றல் துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CBIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.